கொடுக்கப்படும். சிஏஎஸ் அதையும் கவனிப்பு எடுத்துக்கப்படும். கெஸ்ட் லெக்சர்ஸ் அதையும் கவனிப்பில் எடுத்துக்கப்படும். அதாவது பிரின்சிபல்ஸ் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட 90 காலேஜஸ்க்கு மேலே நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் பண்ண போகிறோம். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே விரைவில் சரி செய்யப்படும். ஒரு காலம் தேவைப்படுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. நான் உள்ள வந்து 60 நாள் ஆகலையே சார், 45 நாளில் என்ன பண்ணிட முடியும்? ஸோ வில் வெயிட் சார். நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் சார், அதை மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் ரிப்பீட்டட்லி ஐம் டெல்லிங் சார். சான்சலர் லெவல், ரிஜிஸ்டர் லெவல், டீன் லெவல், அதுக்கு கீழே செனட் லெவல், சிண்டிகேட் லெவல் ஊழல்கள் இல்லை என்பதை மிகச் சரியாக துல்லியமாக உங்கள் அமைச்சகம் கவனித்து வருகிறது. ஊழலே இனி இதில் நடைபெறாது. ஒன்று. அதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், போஸ்டிங்ஸ் எங்கேயுமே ஊழல் நடக்காது. முதலமைச்சர் மிக கவனமாக எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக நிற்கிறோம். அறவே ஊழல் இந்த துறையிலே இருக்கக்கூடாது என்பதற்கான போர்ட்டல் ஒன்றை நான் அறிவிக்க இருக்கிறேன். விரைவில் இதற்கான ஒரு மின்னஞ்சல், இதற்கான ஒரு வெப்சைட். உயர்கல்வித்துறையில் யாரேனும் லஞ்சம் கேட்டாலோ, யாரேனும் லஞ்சம் வாங்கினாலோ உடனே அந்த தனிப்பட்ட கல்வித்துறை, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சகத்தினுடைய போர்ட்டல் வெளியிடப்படும். அதில் பகிரங்கமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்கிற ஒரு நடைமுறையும் விரைவில் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். கல்வி கற்கும் போதே வேலை வாய்ப்புக்கான ஸ்கில் இருக்கணுங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்த போறோம்னு சொன்னீங்க. ஏற்கனவே கடந்த திமுக அரசு நான் முதல்வர் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டிஎன் ஸ்கில் டெவலப் பண்ணு நார்மலான ஒரு லேபர் ஸ்கில்லுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை மாற்றிட்டாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இது குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது. லிசன் சார், குற்றச்சாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அரசாங்கத்தில் எடுத்த முடிவு அது. எங்க அரசாங்கம் வந்த பிறகு நாங்க நடைமுறைகளை மாற்றுவோம். இதுதானே வழக்கம். இந்த வழக்கம் ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. எங்க அரசாங்கம் வரும்போது எம்ப்ளாயபிலிட்டி, என்டர்பிரனர்ஷிப் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு முறைப்பாடை நாங்கள் எடுக்க போறோம்.